ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பிரியாணி டேஸ்ட்டில் தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பட்டை லவங்கம் ஸ்பைசஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் சில்லி பவுடர்லாம் சேர்க்க மாட்டோம், ஒன்லி பச்சை மிளகா தான் காரம். அது சேர்த்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு சும்மா ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எதுக்காகனா எங்கள் வீட்டில் குழந்தைக்கு கொடுக்கலான்றதுக்காக சும்மா. அதையும் போட்டு நல்லா எல்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸை வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா இந்த நெய் கூட வதங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் செய்கிறப்போ அரிசி போட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் வந்துட்டு திக்கான தேங்காய் பால் ஊற்றணும். நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வாட்டரே ஆட் பண்ணலை, ஒன்லி தேங்காய் பால் மட்டுமே தான் இந்த ரைஸ்க்கு நான் ஊற்றிருக்கேன். நான் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 4 கிளாஸ் தேங்காய் பால் நான் ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபஸ்ட்டு வரக்கூடிய திக்கான தேங்காய் பால் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா பொங்கலுக்கு நாங்கள் பூஜை பண்ணப்போ தேங்காய் மூடியெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே கட் பண்ணி ஃபுல்லாக தேங்காய் பால் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்லி தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்றி இந்த ரைஸ் வந்து வேக வைக்க போகிறோம். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு, சால்ட்டும் சேர்த்தாச்சு. இப்போ 3 விசில் விட்டு குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. செம டேஸ்டியான பிரியாணி டேஸ்ட்டில் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே விருப்பப்பட்டு திரும்ப திரும்ப கேட்பாங்க. தேங்க்யூ, பாய்.